இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும். அவர் த கொச்சின் லாம்ப்ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார். நான் ரெபி, இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன். தேவனுக்கு எதிராக நாடுகள் ஒன்றுபட்டன. கடந்த வேதாகம ஆய்வு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் போதகர் யாக்கோபின் இக்கட்டு காலம், தானியேலின் 70 ஆண்டுகள் பற்றி பேசினார்கள். அதை பற்றி ஒரு நபர் கருத்து தெரிவிக்க போதகர் இன்னுமாக அதற்கு விளக்கம் கூறினார். 70 வருடங்கள், 80 வருடங்கள் மற்றும் 90 வருடங்கள் என்பது சங்கீதங்களில் இருக்கிறது. அது சபிக்கப்பட்ட இயல்பின் பகுதியாகும். ஆனால் மீண்டும் பிறக்கப்பட்ட இஸ்ரவேலின் வாழ்க்கை என்பதாக பார்ப்பீர்கள் என்றால் அதை பற்றி போதகர் பேசியதாக கூறுகிறார்கள். 1948 இஸ்ரவேல் மீண்டும் பிறக்கப்பட்டது. நாம் இப்பொழுது 2024 இருக்கிறோம். இது அப்பொழுது கொடுக்கப்பட்ட செய்தியாகும். 2024 1948 நாம் கழித்தால் அது என்ன? 70 வருடம் என்பது 2018. பலத்தினால் 80 வருடம் என்பது 2028. அதனால் நாம் கடைசி தலைமுறையில் இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2012 போப் ராஜினாமா செய்வதை பற்றி கர்த்தர் போதகரோடு பேசியதாக கூறுகிறார். போதகருக்கு கத்தோலிக்க சபையோடு எந்த வகை தொடர்பும் இல்லை. ஆனால் போப் ராஜினாமா செய்துவிட்டார் என்பதை கர்த்தர் போதகரிடம் பேசினார் என கூறுகிறார். பின்பு இது உண்மையாக இருந்ததாம். இது மார்ச் ஏப்ரலில் நடந்தது. போப் பெனடிக்ட் ராஜினாமா செய்தார். பிரான்சிஸ் என்பவர் போப் ஆனார். அது எல்லாம் நடந்தது. கடைசி போப் அந்தி கிறிஸ்துவிற்கு வழி நடத்துவார் என்பதாக கத்தோலிக்க சபையில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. மேலும் சமீப காலத்தில் இருந்த போப் எல்லா மதங்களும் ஒன்று என்பதாக கூறினார். அதனால் எல்லாம் அப்படியாக வேலை செய்கிறது. அது போதகர் கற்று தருவதோடு செல்கிறது. நாம் கடைசி மற்றும் இறுதி தலைமுறையில் இருக்கிறோம். உங்களுக்கு காலங்கள் பற்றி தெரிய வேண்டாம் என்று இயேசு கூறவில்லை. ஆனால் உங்களுக்கு நாளிகையும் நேரமும் தெரியாது. ஆனால் காலங்களை அறிந்திருக்கவும் விழித்திருந்து ஜெபிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அவரின் வருகை பற்றி அறியாமல் இருப்பது பற்றி எதுவும் கூறப்படவில்லை. அப்போஸ்தலராகிய பவுல் தெசலோனிக்காவில் உள்ள சபைக்கு, உங்களுக்கு நிச்சயமாக இது தெரியும், அதனால் தவறு விட்டு விட்டீர்கள் என எண்ணாதீர்கள் என்று கூறினார். பின்பு அவர் தொடர்ந்து 2 தெசலோனிக்கேயரில் என்ன நடக்கும் என்பதை பற்றி பேசினார். அதே காரியத்தை இயேசு பேசினார். இயேசு பேசிய போது ஓய்வு நாள் சபத்தை யூதர்கள் தான் கனம் செய்கிறார்கள் என்று கூறலாம். ஆனால் அதே காரியத்தை பவுல் சபைக்கு, புது விசுவாசிகளிடம் கூறினார். இதற்கு ஞானத்தை பயன்படுத்த வேண்டும். இதை பற்றி போதனை மட்டும் இருக்கக்கூடாது. அதனால் தான் கடைசி காலம் பற்றி போதனைகள் போதகர் மறுபடியும் செய்திருப்பதாக கூறுகிறார். ஆனால் இதுதான் பிரச்சனை என்னவென்றால், போதகர் செக்யூலர் மியூசிக், மத சார்பற்ற இசையை கேட்பதில்லை எனவும் அவர் பேக்வர்ட் மாஸ்கிங் என்று கூறப்படுவதை கண்டுபிடித்ததால் அது என அவர் கூறுகிறார். அது போதகரை ராக் அண்ட் ரோல் ஸ்டாராக மாற்றக்கூடிய ஒரு கான்ட்ராக்டை சைன் செய்வதை தவிர்த்துதாம். அது ஒரு சுலபமான தீர்மானம் அல்ல என அவர் கூறுகிறார். ஆனால் போதகர் இயேசு இதைவிட விலைமதிப்பு பெற்றவர் என்பதை போதகர் தீர்மானித்தாராம். மேலும் ஒரு யூதனை கொல்லுதல் என ஒரு பாடலும் எழுதினார்களாம். அதை இந்த ஆல்பமில் சேர்க்கவில்லை. ஆனால் அவர்கள் நேரலையில் பாட இருந்தார்களாம். இந்த மாதிரி பாடல்களில் பேக்வர்ட் மாஸ்கிங் என்பதை கண்டுபிடித்தது போதகரை இந்த தீர்மானத்தை எடுக்க செய்ததாம். போதகர் மதசார்பற்ற இசையின் ஆபத்துகளை மக்களிடம் கூறுகிறார்கள். ஆனால் மக்கள் கேட்பதில்லை என்பதாக கூறுகிறார்கள். படங்கள் மற்றும் பாடல்கள் மக்கள் பார்க்கிறார்கள். அது பரவாயில்லை என எண்ணுகிறார்கள். எது உங்களின் பொழுதுபோக்கு? உண்மையில் நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றீர்களா? போதகர் உங்களின் தாயை அவமதித்து ஒரு பாடலை எழுதுவார் என்றால் அதை நீங்கள் பாடுவீர்களா? அதை லேசாக எடுத்துக்கொள்வீர்களா? அதே போலதான் தேவனோடும். வேதாகமத்திற்கு எதிரான கொள்கைகள் பற்றி பாடுவார்கள் என்றால் அதில் போதகருக்கு எந்த பங்கும் இல்லை எனவும் அவர்களிடம் செய்யாதீர்கள் எனவும் கூறுவார்கள் என கூறுகிறார். போதகர் சபையை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் சபை இதை கண்டுகொள்வதாக இல்லை என அவர் கூறுகிறார். உதாரணமாக, உங்களுக்கு ஒரு தலைவலி என்று கூறி ஐசியூவிற்கு வருவீர்கள் என்றாலும், மேலும் உங்களுக்கு தலைவலி இருக்கிறது, மேலும் மற்றொரு நபர் ஹார்ட் அட்டாக்கில் அங்கு வருகிறார். முதலில் யாருக்கு வைத்தியம் பார்க்கப்படும்? ஹார்ட் அட்டாக் உள்ள நபருக்கு அல்லவா? ஏனெனில் அது மிகவும் முக்கியம். அதுபோல கிறிஸ்துவும் நீங்கள்
எங்கிருக்கின்றீர்கள் என்பது பொறுத்து அவர் உங்களை சந்திப்பார். நீங்கள் வேண்டும் என்றே அவரை மறுதலிப்பீர்கள் என்றால் அவர் உங்களை சந்தித்து புரியும்படி செய்வார். ஆனால் நீங்கள் உங்களின் விருப்பப்படி செல்வீர்கள் என்றால் அவர் விட்டு விடுவார். சபையிலும் நிறைய மக்கள் அந்த படையில் இருக்கின்றார்கள் என போதகர் கூறுகிறார். ஏனெனில் ஆவிக்குரிய காரியங்கள் வரும்போது தங்களை பார்த்து கொள்ளாத மக்கள் இருக்கின்றார்கள். உலகம் தங்களிடம் என்ன கூறுகிறது என்பதில் அவர்கள் அதிக அக்கறையோடு இருக்கிறார்கள். நான் எப்படி பணம் சம்பாதிப்பேன், பிசாசை பற்றியும் அவனை துதித்து பாடியும் பணம் சம்பாதிப்பேன் என்பதாக போதகர் ஒரு தீவிர உதாரணத்தை பயன்படுத்துவதாக கூறுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்பது பற்றி நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். அதுதான் உங்களை கிறிஸ்தவனாக செய்கிறது. நான் இதை செய்வேன் என்று கூறுவீர்கள் என்றால் உண்மையான பிரச்சனை வரும்போது உங்களால் கர்த்தராகிய உங்களின் தேவனில் உங்களை பலப்படுத்த முடியாது. ஏனெனில் அவர் உங்களின் தேவன் அல்ல. அப்பொழுது என்ன செய்வீர்கள்? நீங்கள் பாஸ்டரை அழைக்க வேண்டியதாக இருக்கும். மேலும் தேவன் தன்னுடைய இரக்கங்களில் உங்களை சந்திப்பார். நம்மில் மாற்றம் இருக்க வேண்டும். நாம் கடைசி காலத்தில் இருக்க இதை பற்றி எத்தனை பேர் அக்கறை கொள்கிறார்கள்? எத்தனை பேருக்கு இது வெறும் தகவல்? எத்தனை பேர் இதை பற்றி ஏதாவது செய்ய போகின்றார்கள்? வேதாகமம் மீண்டும் மீண்டுமாக அவரின் வருகையை எதிர்பார்க்க கூறுகிறது. மேலும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஆவியில் இருப்பவர்களிடம் கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதாக கூறுவார்கள். இதை 2000 வருடங்களாக கூறுகிறார்கள் என்று நீங்கள் கூறலாம். ஆனால் இது வித்தியாசமானது. எல்லா அடையாளங்களும் நிறைவேறப்பட்டுவிட்டது. இதை போதகர் முன்பு உங்களிடம் கூறியிருக்கிறார். சில காரியங்கள் இங்கும் அங்குமாக இருக்கிறது. அதை பற்றிய நம்முடைய புரிந்து கொள்ளுதலாகும். அது நம்முடைய புரிந்து கொள்ளுதல் விளக்கமாக இருக்க அவசியமில்லை. சுலைமான் 1500 தேவாலயத்தை மீண்டும் கட்டினான். அதை எண்ணுவீர்கள் என்றால் அது துல்லியமாக 2020 வருகிறது. அத்திமரம் இஸ்ரவேல் 70 அல்லது 80 வருடங்கள். அது எல்லாம் ஒரே நேரம், ஒரே நாள். உதாரணமாக நம்மை நோக்கி வரும் சிறுகோள்கள் மற்றும் விண்கற்கள் நாசாவை பொறுத்தவரையில் 2028 பூமியில் வரும். வார்ம்வுட் தீர்க்க தரிசனம் என்பது பற்றி போதகர் பேசினார். இது தற்செயலான காரியங்கள் அல்ல. இப்பொழுது அது பூமியை தவறிவிடும் என்கிறார்கள். ஆனால் இது எல்லாம் வேதாகமத்தில் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டிருக்கிறது. இது அதுதானா என்பது போதகருக்கு தெரியாது. போதகரால் செய்ய முடிந்தது எல்லாம் கற்றுத்தருவதுதான். அதற்கு நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? உலகத்திடம் சேர்ந்து கொள்வீர்களா? யூதாஸ் 30 வெள்ளி காசுகளுக்காக இயேசுவை மறுதலித்தான். பேதுரு அவன்தான் வீழ்வான் என எண்ணவில்லை, ஆனால் நடந்தது. நீர் அழிய மாட்டீர், நான் வழியில் நிற்பேன் என்று தைரியமாக கூறினான். இறுதியில் நடந்தது என்ன? நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபரை பற்றி எனக்கு தெரியாது என்று அவன் கூறிவிட்டான். அவன் பரிசுத்தவான் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள அவன் சபித்தான் என்று வேதாகமம் கூறுகிறது. அது அப்பொழுது நடந்தது என்றால் இப்பொழுதும் நடக்கும். பூமியின் கீழ் புதிதானது எதுவும் அல்ல. சபையில் இருக்கின்ற மக்கள்தான் முதலில் இயேசுவை மறுதலிப்பார்கள். என்னை மறுதலித்தால் நான் உங்களை மறுதலிப்பேன் என்று இயேசு கூறினார். இது அவிசுவாசிகளுக்கான செய்தி என கூறலாம். ஆனால் சபையில் இருக்கும் எத்தனை மக்கள் தங்கள் வாழும் வாழ்க்கையினால் இயேசுவை மறுதலிக்கின்றார்கள். அதனால் நாம் உண்மையில் கடைசி காலத்தில் இருக்கிறோமா என்பது முக்கியமல்ல. ஏனெனில் யாரும் அதை பற்றி அக்கறை கொள்ளவில்லை. ஏனெனில் உண்மையில் இயேசு வருகிறார் என்றால் நீங்களும் நானும் ஏன் அதை பற்றி எதுவும் செய்யவில்லை? நாம் ஏன் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்கவில்லை? நாம் நம்மை பற்றி மற்றும் நம்முடைய வாழ்க்கை பற்றியும் அதிக அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம். மரித்தோரை அடக்கம் செய்யட்டும். இன்றும் இதை பற்றி தான் போதகர் கற்றுத்தரப்போவதாக கூறுகிறார்கள். கடந்த ஆண்டு செப்டம்பர் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை பொது சபை ஜெனரல் அசம்பிளி பாலஸ்தீன் எல்லையிலிருந்து இஸ்ரவேலின் குடியிருப்பை 1 வருடத்தில் முடிவிற்கு கொண்டு வர கோரி வேண்டியது. செப்டம்பர் 18, 2024 எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு அறிக்கை செய்தார்கள். இந்தியா இதிலிருந்து வாக்களிக்கவில்லை. இது தற்செயலாக நடந்தது இல்லை. அத்திமரம் பற்றி, வாட்டிகன் மற்றும் போப் பற்றி, எருசலேம் மீண்டும் கட்டுப்படுவதை பற்றியும் போதகர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் வேற்றுக்கிரக வாசிகள் UFO வெளிப்பாடு பற்றி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதை பற்றி 10 அல்லது 12 வருடங்களுக்கு முன்பாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு பறக்கும் தட்டு தோன்றுமானால் எத்தனை பேர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவார்கள்? நான் சமாதானத்தோடு வருகிறேன் என்று கூறுவான். இது நடக்கப் போகிறது. இது சதி கோட்பாடல்ல. இது வேதாகமத்தில் இருக்கிறது. இது முன்பு ஒரு முறை நடந்தது. அதை தேவன் வெள்ளத்தினால் அழித்தார். அது மீண்டும் நடக்கப் போகிறது.
ஆனால் அது அதுவாக தோன்றாது, வேறொன்றாக தோன்றும். ஆனால் ஒரே நோக்கம்தான். அது நடந்து கொண்டு இருக்கையில் பழைய ஆரியர்கள் நல்லவர்களாக தோன்றுவார்கள். போதகரின் பழைய வீட்டிற்கு அருகில் ஆரிய வைத்தியசாலா என்று மக்களுக்கு மசாஜ் செய்யப்படும் ஸ்தலம் இருக்கிறது. அது ஆரிய என்று அழைக்கப்படுகிறது. நாம் விஞ்ஞானம் என்று அழைக்கும் ஒன்றின் நினைவிற்குள் இந்தியர்களாகிய நாம் செல்கிறோம். அது முற்போக்கானது. அதை ஆரியர்கள் என்ற பெயரில் செய்தார்கள். அது ஆரியர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது. நம்முடைய புராணங்களில் நெஃபிலிம் என்பது இருக்கிறது. பாண்டவர்கள், கௌரவர்கள், இது எல்லாம் வேதாகமத்தின்படி. ஆரியர்கள் மீண்டும் வருகிறார்கள். அதை பற்றி என்ன செய்ய போகின்றீர்கள்? அந்த வஞ்சனைக்குள்ளாக விழப்போகின்றீர்களா? மேலும் அவர்கள் கிறிஸ்துவை போல தோன்றுவார்கள். கடந்த வாரத்தில் எரேமியா மக்களிடம் இந்த தீர்க்கதரிசிகளை நம்பாதீர்கள், அவர்கள் இப்படியும் அப்படியுமாக கூறுவார்கள், அவர்களுக்கு செவி சாய்க்காதீர்கள் என்பதை பற்றி போதகர் கற்றுக் கொடுத்தார்கள். இங்கு தேவன்தான் அந்த வஞ்சனையை அனுப்புகிறார். அதைதான் 2 தெசலோனிக்கேயர் கூறுகிறது. உங்களின் இதயம் தேவனோடு சரியாக இருக்கும் வரை யாராலும் எதையும் செய்ய முடியாது. அதற்கும் மேலாக இஸ்லாமிய கேலிஃபெட் இருக்கிறது. அது ஒன்றாக இணைய முயற்சிக்கிறது. ஷியைட் மற்றும் சுன்னியின் வித்தியாசங்களினால் அவர்களால் ஒன்று சேர முடியாது. இதுதான் ஒன்றாக சேரக்கூடாத களிமண்ணும் இரும்புமான பாதமா? இல்லை என்றால் வேறொன்றா? அதற்கு நிறைய பங்கேற்பாளர்கள், வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஒரு ஒன்றிணைத்தல் இருக்க போகிறது. இதிலே கொஞ்சம், அதிலே கொஞ்சம். ஏன்? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். ஒரு தலைமை திட்டமிடுபவன் அவன் மக்களை தேவனிடமிருந்து திசை திருப்பவோ வஞ்சிக்கவோ செய்கிறான். இது எல்லாம் அதை நோக்கி நடக்கிறது. இது எல்லாம் பல முனைகளை கொண்டதாக இருக்கிறது. இன்று இஸ்ரவேல் 7 முனையில் போர் நடக்கிறது. மேலும் இன்னொரு முனை திறப்பதாகவும் அதை பற்றியும் பேசினார்கள். அதே போலதான் இருக்க போகிறது. இன்று நாம் மற்றொரு வேட்பாளரை பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, ஆனால் அது இருக்கிறது என்பதே உங்களுக்கு தெரியாது. சில நபர்கள் தங்களின் மூக்கு கண்ணாடியை தேடுவார்கள். அதை நீங்கள் அணிந்து உள்ளீர்கள் என்று போதகர் கூறுவார்களாம். சிலர் தங்களின் தலையில் வைத்துவிட்டு தேடுவார்கள். அதை மறந்து விடுவார்கள். அதுபோல இது நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இருப்பினும் இதை நாம் தவற விடுகிறோம். இது தற்செயலாக நடந்ததல்ல. இது நடக்கப் போகிறது. இதை இன்று போதகர் தொடங்க போவதாக கூறுகிறார்கள். மேலும் அடுத்த வாரத்தில் முடிக்கப் போவதாக கூறுகிறார்கள். இது எந்த அளவிற்கு பேய்த்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை போதகர் விரும்புவதாக கூறுகிறார்கள். இப்படிதான் எல்லா தேசங்களும் இதற்குள் வேலை செய்கிறது. ஆனால் அவர்கள் வெவ்வேறு பாத்திரத்தை வகிக்கிறார்கள். ஆனால் ஸ்கிரிப்ட், கதை பேய்த்தனமானது. ஆனால் அது ஒரே காரியம்தான். போதகர் கூறியது போல தேவனுக்கு எதிரான ஒரு முகவர். அது தேசங்களை ஆளுகிறது. அதனால் போதகர் கூறுவது உங்களுக்கு புரியவில்லை என்றால் நீங்கள் ஓரியன்டேஷன் செஷனை பார்க்க வேண்டும் என அவர் கூறுகிறார். நோவாவின் வெள்ளம் என்ன, பாபேலின் கோபுரம் என்றால் என்ன, மற்றும் சோதோம் மற்றும் கொமோராவில் என்ன நடந்தது என்பதை பற்றி அறிய. இதை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொள்ள முதலில் நாம் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இது ஆக்கினை தீர்ப்பாக மாறாமல் இருக்க. 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்படியென்றால் பொல்லாங்கன் இதை செய் என்றால் நீங்கள் இதை செய்வீர்கள். நீங்கள் உலகத்தில் இருப்பீர்கள் என்றால் அவனால் உங்களை இங்கும் அங்குமாக செல்ல செய்ய முடியும். அவனால் உங்களுக்கு எந்த பரிந்துரையும் செய்ய முடியும். ஏனெனில் அவன் ஒரு ஒளியின் தூதனாக தோன்றுவான் என்று வேதாகமம் கூறுகிறது. அதனால் எல்லா சொப்பனங்கள் மற்றும் தரிசனங்கள் எல்லாம் வேதாகமபடியா என்று பரிசோதிக்க வேண்டும். உங்களுடைய ஆவியிலிருந்தா அல்லது பேய்த்தனமானதா? நமக்கு நாம் தேவனை சார்ந்தவர்கள் என்பது தெரியும். உங்களுக்கு உறுதியாக உங்களின் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்பது தெரியுமா? நீங்கள் உறுதியாக இல்லை என்றால் ஏதாவது செய்யுங்கள். போதகருக்கு அது உறுதியாக தெரியும் என்று அவர் கூறுகிறார்கள். போதகரை அழைப்பது எதையும் செய்யாது என்று கூறுகிறார்கள். உங்களின் வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள். ஜீவ புஸ்தகத்தில் இருப்பதற்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியாது என்பதல்ல. ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் இருப்பதற்கான செய்யும் செலவை பார்த்திருக்கின்றீர்களா? இல்லை என்றால் உலகத்தில் உள்ள காரியங்கள் கவர்ச்சியாக தோன்றுகிறதா? அதாவது இது நீங்கள் ஒரு நாளில் தேவனை சந்திப்பீர்கள் என்பதை விட நீங்கள் பிசாசுகளை வைத்து கொண்டு இருப்பதில் இருந்து, மேலும் ஒரு சிறிய பொய் கூறுவதில் இருந்து, திருடுவதில் நீங்கள் பணத்தை திருட மாட்டீர்கள், ஆனால் திருட்டு சாஃப்ட்வேர்களை வைத்து இருப்பீர்கள் என்பதாக போதகர் கூறுகிறார்கள்.
தன்னுடைய கம்ப்யூட்டரில் திருட்டு சாஃப்ட்வேர்கள் இருக்காது என அவர் கூறுகிறார். தான் பயன்படுத்தும் இசையும் அவர் வாங்குவதாகவும் அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்பு அந்த பாடலை எழுதியவர்களிடம் அதை கூறுவதாக கூறுகிறார்கள். பெரும்பான்மையான வேளையில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும் அவர்கள் கூறுவார்கள், அல்லது அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வராது என்பதாக போதகர் கூறுகிறார். ஏனெனில் விநியோக உரிமைகள் அவர்களுக்கு கிடையாது என்பது போதகருக்கு தெரியும் என்று கூறுகிறார். இது சொந்த பயன்பாட்டிற்கு, இது பணத்திற்காக போதகர் செய்வதல்ல என அவர் கூறுகிறார். உண்மையில் செப்டம்பர் 18 என்ன நடந்தது என்பது தெரிய வேண்டும். அதாவது தேவனுக்கு எதிராக ஒரு ஒப்பந்தத்தில் எல்லா தேசங்களும் கையெழுத்திட்ட போது, அது சங்கீதம் 2 இருக்கிறது. சங்கீதம் 2 1-12. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனபித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். வசனம் 1. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். எப்பொழுது? செப்டம்பர். பூமியின் ராஜாக்கள் என்பது இங்கு குறிக்கப்பட்டுள்ள ராஜாக்கள் அல்ல. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. அபிஷேகம் பண்ணினவர் என்பது யார்? இயேசு. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். ஏன்? ஏனெனில் அவர்கள் நீதி கிடைக்கும் என்பதை பார்ப்பதில்லை. அவர்கள் தேவன் இல்லை என்று எண்ணுகிறார்கள். இல்லையென்றால் அவர்கள் தப்பித்து விடலாம் என எண்ணுகிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். எப்பொழுது மற்றும் எப்படி இயேசு மீண்டும் வருகிறார்? சியோனில் அல்லவா? தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனபித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இரும்பு கோல் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் குயவன் இந்த பாத்திரம் சரியில்லை என்று எண்ணினால் அதை தூர போட்டிடுவார். அது உலர்ந்து போய் இருக்குமானால் அது உடைந்து விடும். இல்லையென்றால் பூசணம் பிடித்து ஒழுகி போய்விடும். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தரிடமிருந்து எச்சரிக்கையை யார் பெற்றுக்கொள்வார்கள்? நீங்களும் நானும். நாம் பூமியை நியாயம் தீர்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஞானமாயிருங்கள், ஞானிகள் இன்னும் அவரை தேடுகின்றார்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். இது முரண்பாடு போல தோன்றுகிறது. ஆனால் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை குமாரனை முத்தஞ்செய்யுங்கள். அப்படி என்றால் குமாரனை ஆராதனை செய்யுங்கள். அதற்காக ஸ்மோக் மிஷின்கள் கொண்டு ஆட்டம் பாட்டம் ஆடுவது அல்ல. ஸ்மோக் மிஷின்களில் ஏதும் தவறு அல்ல என்று போதகர் கூறவில்லை. நீங்கள் வலிமையானவர் இல்லை என்றால் நீங்கள் எப்படி குதிரையோடு ஓடுவீர்கள்? அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அதனால்தான் போதகர் உங்களிடம் கூறுகிறார்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு என்ன செய்வீர்கள் என்பதை தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இரும்பு கோல் என்று போதகர் கூறியது நினைவில் இருக்கிறதா? இரும்பு கோல் என்பது அவர் இதில் கண்டிப்பாக இருக்கிறார் என்பதாகும். யார் கண்டிப்பாக இருக்கிறார்? இது யாரை பற்றி பேசுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 19:15-16. புறஜாதிகளை
வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அது யார்? இயேசு. அவர் மீண்டும் வரும்போது மிகவும் கண்டிப்பானவராக இருக்கிறார். இந்த ஆடலும் பாடலும் கொண்ட வழக்கம் கிடையாது. இதனால் தான் போதகர் இந்த காரியங்களை பேசுகிறார். இந்த நியமங்களை உங்களுக்கு கற்றுத்தருகிறார். இப்படியும் அப்படியுமாக பலர் கூறுவார்கள். அதை பற்றி போதகர் கண்டு கொள்வதில்லை. போதகர் தான் வழிநடத்தப்படுவது போலதான் உங்களுக்கு கூற முடியும் என அவர் கூறுகிறார். அதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டாம் என்றால் அது உங்களுடைய பிரச்சனை. அதற்கு போதகர் என்ன செய்ய முடியும்? போதகர் தன்னுடைய மந்தையின் நிலையை புரிந்திருக்க வேண்டும் என்பது சரிதான். ஆனால் அவர்கள் கவனிக்கவில்லை என்றால் போதகரால் என்ன செய்ய முடியும்? இதை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார்கள். நீங்கள் இதற்கு வேலை செய்து படியுங்கள். நாம் இன்று ஒன்றாக ஐக்கியப்பட்ட நாடுகள் பற்றி பேசப் போகிறோம். அதை நாம் ஐக்கிய நாடுகள் சபை, யுனைடெட் நேஷன்ஸ் என்று அழைக்கிறோம். யுஎன், யுனைடெட் நேஷன்ஸ் அல்லது ஐக்கிய நாடுகள் சபை முன்பு முதலாம் உலக யுத்தத்திற்கு பிறகு லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்றும் ஒன்று இருந்தது. அது யுஎன், ஐநா சபை போல அரசுகளுக்கு இடையேயான ஒன்றாக இருந்தது. இந்த நிறுவனத்தின் மூல நோக்கம் பணி என்னவென்றால் உலக சமாதானத்தை பராமரிப்பதாகும். இது ஜனவரி 10, 1920 பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் நிறுவப்பட்டது, அதாவது முதலாம் உலக யுத்தத்திற்கு பிறகு. ஆனால் இது ஒரு நிறுவனமாக இல்லாமற் போனது. ஏப்ரல் 18, 1946 அதன் வேலை எல்லாம் நின்றது. லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்பது மறித்துவிட்டது. ஒருவேளை அது தலைக்காயத்திற்கு என்று உள்ளதில் மற்றொரு வேட்பாளராக இருக்கலாம். இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் உயிர்த்தெழுந்தது. இரண்டாம் உலக யுத்தத்திற்கு பிறகு நிறுவப்பட்டது. இதன் நோக்கமானது எதிர்கால யுத்தங்களை தடுப்பதும் பயனற்றது என்று கருதப்பட்ட லீக் ஆஃப் நேஷனை வென்றது. ஐநாவிற்கு 6 மூல நிறுவனங்கள் இருக்கிறது. இது ஏன் உங்களுக்கு தெரிய வேண்டும்? ஏனெனில் இவையெல்லாம் வேதாகமத்தில் வெவ்வேறு பெயர்களில் இருக்கிறது. அதில் சில இன்னும் உருவாகி கொண்டு இருக்கிறது. ஜெனரல் அசம்பிளி, செக்யூரிட்டி கவுன்சில், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், த யுஎன் செக்ரட்டரியேட். நீங்கள் நியூஸ் செய்தி பார்ப்பீர்கள் என்றால் இது எல்லாம் இருக்கும். சசி தரூர் யுஎன் செக்ரட்டரியேட்டின் பகுதியாக இருந்தார் என போதகர் கூறுகிறார். அதன் பிறகு ட்ரஸ்டி கவுன்சில் என்னும் ஒன்று இருக்கிறது. இந்த ட்ரஸ்டி கவுன்சில் என்பது 1994 இருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது இல்லை. ஐநாவிற்கு பற்பல சிறப்பு நிறுவனங்கள், நிதி திட்டங்கள் இருக்கிறது. உலக வங்கி, உலக சுகாதார மையம், உலக உணவு திட்டம், யுனெஸ்கோ மற்றும் யுனிசெஃப் எல்லாம் ஆகும். இதற்கு கூடுதலாக என்ஜிஓஸ் என்று கூறப்படும் அரசு சார்பற்ற அமைப்பு இருக்கிறது. அதற்கு ஐக்கிய நாடுகள் சபை நிறுவனம் கொடுக்கிறது. அதன் மூலம் ஐநா சபையின் என்ஜிஓ நீங்கள் என கூறலாம். இதுதான் ஐநா சபை. அது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதாகும். செக்யூரிட்டி கவுன்சில் என்பது 15 உறுப்பினர்கள் கொண்டு இருக்கிறது. இதில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 5ற்கும் வீட்டோ பவர் இருக்கிறது. அப்படி என்றால் எல்லாரும் ஆம் என்று வாக்களித்திருப்பார்கள் என்றால், இந்த 5ம் இல்லை என்றால் அது செல்லாது. ஏனெனில் அதற்கு வீட்டோ பவர் இருக்கிறது. யார் இந்த 5 உறுப்பினர்கள்? சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, த யுனைடெட் கிங்டம் மற்றும் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். இதில் த யுனைடெட் கிங்டம் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தார்கள். சீனா ஒரு டிராகன், ரெட் டிராகன், சிவப்பு வலு சர்ப்பம் என்று மக்கள் கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் வசனம் என்ன கூறுகிறது என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். சீனா சிவப்பு வலு சர்ப்பம் இல்லை என்று போதகர் கூறவில்லை. சிவப்பு வலு சர்ப்பம்தான் சீனாவின் அடையாளம். ஆனால் பார்ப்பதை விட இன்னும் அதிகமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 5ம் தான் வல்லரசுகளாக 2ஆம் உலக யுத்தத்தின் வெற்றியாளர்கள். இதில் சீனா எப்படி இருக்கிறது என்பது போதகருக்கு தெரியாது. இது கம்யூனிசம் பற்றியதால் இருக்கும் என்று அவர் கூறுகிறார்கள். அந்த சமயத்தில் ரஷ்யா இருந்தது, ஆனால் அது USSR ஆக இருந்தது. இந்த 5ம் நிரந்தர உறுப்பினர்களும் எதையும் வீட்டோ செய்ய முடியும். தர்காயை சார்ந்த ஈதான் என்பவர் ஒரு அசைவு செய்திருக்கிறார். அதாவது நாங்கள் என்ன செய்தாலும் யாராவது ஒருவர் வீட்டோ என்கிறார்கள், அதனால் அவர்களை வெளியே போடுங்கள் என்று. மேலும் நார்வே மற்றும் சில நாடுகளும் இதை கூறியிருக்கிறது.
இது உருவாகிறது. மிருகமானது கடலில் இருந்து எழும்புகிறது. இப்பொழுது US மற்றும் பிரிட்டனால் வீட்டோ செய்ய முடியும். உதாரணமாக, இஸ்லாமிக் கோயலிஷன் இஸ்ரவேலை கெட்டவர்கள் என்று கூறினால் US இல்லை என்று வீட்டோ செய்யும் போது அது செல்லாது. 1 தெசலோனிக்கேயர் 5:3. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. இப்பொழுது யார் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு என்று கூறுகிறார்கள்? யார் அமைதி காக்கும் படை என்பது யார் வைத்திருக்கிறார்கள்? ஐநா சபை. அவர்களின் நிறம் நீலம். சமாதானம் மற்றும் பாதுகாப்பு தான் ஐநாவின் நோக்கம், பணி. உபதியா 1:7. உன்னோடு உடன்படிக்கை செய்த எல்லா மனுஷரும் உன்னை எல்லை மட்டும் துரத்தி விட்டார்கள். உன்னோடு சமாதானமாய் இருந்த மனுஷர் உன்னை மோசம் போக்கி உன்னை மேற்கொண்டார்கள். உன் அப்பத்தை சாப்பிட்டவர்கள் உனக்கு கீழே கண்ணி வைத்தார்கள், அவனுக்கு உணர்வில்லை. இதை போதகர் வாய்ஸ் என்னும் ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருந்து வாசிக்கின்றார்கள், ஏனெனில் அது புரிந்து கொள்ள லகுவாக இருப்பதினால். அதில் இவ்வாறு கூறுகிறது: உன்னுடைய கூட்டாளிகள் என்று கூறப்படுபவர்கள் எல்லாரும் உனக்கு எதிராக திரும்புவார்கள். அவர்கள் உன்னை உன் சொந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள். உனக்கு சமாதானம் தருவதாக வாக்குறுதி அளித்தவர்கள் உனக்கு நேராக பொய் சொல்லி உன்னை கைப்பற்றுவார்கள். உன் அப்பத்தை பகிர்ந்து கொண்டவர்கள் கூட உன்னை பதுங்கி இருந்து தாக்குவார்கள். அதிக தாமதமாகும் வரை என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். இது இஸ்ரவேலிற்கு எதிராக தீர்க்க தரிசனம் செய்யப்பட்டது. இது இப்பொழுது நடக்கப் போகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஆம் அல்லவா? உன் அப்பத்தை பகிர்ந்து கொண்டவர்கள் கூட உன்னை பதுங்கியிருந்து தாக்குவார்கள். அப்படியென்றால் இஸ்ரவேலில் வாழ்ந்த அரபுக்காரர்களும் அவர்களின் அப்பத்தை சாப்பிட்டுவிட்டு அக்டோபர் 7ஆம் தேதி 2023 உணவளித்த கையை கடித்தார்கள். இஸ்ரவேல் அரசியல் ரீதியாக நிரபராதி என்று போதகர் கூறவில்லை. போதகர் வேதாகமத்தை கூறுகிறார்கள். மேலும் வசனத்தில் இவ்வாறு கூறுகிறது: அதிக தாமதமாகும் வரை என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அதுவரைக்கும் சமாதானம் மற்றும் பாதுகாப்பு இருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் சடுதியில் அழிவு ஏற்படும். அதுதான் அக்டோபர் 7ஆம் தேதி நடந்தது. ஆனால் அது இன்னும் முடியவில்லை. அது ஒரு மாதிரிதான். இது ஆரம்பம் என்று போதகர் கூற மாட்டார்கள், ஏனெனில் இது வெகு காலத்திற்கு முன்பு தொடங்கியது. இது வெறும் மாதிரிதான். அவர்கள் நம்புகிறவர்கள் தாமே அவர்களுக்கு எதிராக திரும்புவார்கள். இது கடந்த வாரம் போதகர் யாக்கோபின் இக்கட்டு காலம் என்று போதகர் பேசியதில் ஒரு பகுதியாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இருந்தது. ஆனால் நீங்கள் தேவனை சார்ந்தவர் என்பது உங்களுக்கு தெரியும். தேவனின் கட்டுப்பாட்டிற்குள் இதெல்லாம் இருக்கிறது என்பதை அறிந்து நாம் இதை பார்க்கிறோம். இதில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். இதெல்லாம் இருக்கிறது, இது நிறைவேறும் என்பது உங்களுக்கு தெரியும். மேலும் உங்களுக்கு ஞானம் இருந்தால் உங்களின் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வீர்கள். இல்லையென்றால் இது வெறும் அறிவாக தான் இருக்கும். தானியேல் 11:21-24. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்ய பாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான். பிறவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிறவாகமாய் முறிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான். ஏனென்றால் அவனோட சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் அவன் சூதாய் நடந்து கொஞ்சம் ஜனங்களோட புறப்பட்டு வந்து பலங்கொள்ளுவான். தேசம் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்வான். கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான். சில காலம் மட்டும் இப்படி இருக்கும். இந்த சமாதானத்திற்கு சேனைகள் இருக்கிறது. அவன் சமாதானத்தோടെ நுழைந்து வெள்ளம் போல் அடித்து செல்லப்படுவார்கள். அமைதி காக்கும் படை யாரிடம் இருக்கிறது என்று போதகர் கேட்டார்கள் அல்லவா? ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தின் 7ஆம் அத்தியாயம் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பு பேணுவதற்கு கூட்டு நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தையும் பொறுப்பையும் ஐக்கிய நாடுகள் சபை பாதுகாப்பு கவுன்சிலிற்கு வழங்குகிறது. அப்படியென்றால் சமாதானம் இல்லை என்றால் அவர்களால் ஏதாவது அதை பற்றி செய்ய முடியும். இது புதிதல்ல. புதிய ஏற்பாட்டில் சலசலப்பு ஏற்பட்ட போது நீங்கள் சத்தம் போடுகின்றீர்கள். ரோம் கேட்டால் இது நன்றாக இருக்காது என்பது போல இது நிறைவேறுகிறது. யூனியன் பிரச்சனைகள் இருப்பதால் எந்த கம்பெனியும் கேரளாவிற்கு வர விரும்ப மாட்டேங்கின்றார்கள். இது யூனியன் பிரச்சனைகளை எடுத்துவிடும். இவர்கள்தான் நல்லவர்கள். வஞ்சிக்கப்படாதீர்கள். ஐநா அமைதி படையினர் பெரும்பாலும் நீல நிற தலைக்கவசங்கள்
அதாவது ப்ளூ பெரெட்ஸ் அல்லது ப்ளூ ஹெல்மெட்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்களின் நீல நிற தலைக்கவசங்களால். இதில் இராணுவ வீரர்கள், காவல்துறை அதிகாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் அடங்குவார்கள். பிசாசின் இராணுவத்தில் சேராதீர்கள். நீங்கள் அங்கு இருப்பீர்கள் என்றால் அங்கு இருந்து உங்களை வெளியே எடுக்க தேவனிடம் கூறுங்கள். சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி என்பது பாதுகாப்பு. அது ஒரே அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. மனித வரலாற்றில் எல்லாரும் சமாதானம், அமைதி மற்றும் பாதுகாப்பு பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அமைதி மற்றும் பாதுகாப்பு என்பதை முக்கிய நோக்கமாக கொண்ட ஒரு நிறுவனம் இருக்கிறது. சமாதானம், அமைதி மற்றும் பாதுகாப்பு என்பதை பற்றி வரும்போது முக்கியமான ஒன்று இருக்கப் போகிறது என்று தானியேல் கூறுகிறான். அதை பற்றி எப்பொழுதும் பேசுகிற நிறுவனமாகும். இது ஐக்கிய நாடுகள் சபை அல்லாமல் வேறு எதுவும் இல்லை. தானியேல் 7:2-8. தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. முந்தினது சிங்கத்தைப் போல இருந்தது. அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனைப் போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேறே 2ஆம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலாவெலும்புகளை கவ்வி கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னென்று அதற்கு சொல்லப்பட்டது. அதன் பின்பு சிவிங்கியைப் போலிருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. அதற்கு பின்பு ராத்திரசினங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்தது. மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாய் இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில், இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. கரடி, கழுகு, சிங்கம் மற்றும் இரும்பு பற்கள் கொண்ட இதயம் நிறைய குறியீடுகள் இருக்கிறது. அதன் அர்த்தம் நமக்கு என்ன? சிங்கத்திற்கு கழுகின் இறக்கைகள் இருந்தது. கழுகின் இறக்கைகள் அதிலிருந்து பிடுங்கப்பட்டது. இது நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் நாம் இதை பார்ப்பதில்லை. உங்களுக்கு புரிந்து கொள்ள லகுவாக இருக்க வேண்டி போதகர் இதை விளக்கப் போவதாக கூறுகிறார்கள். நீங்கள் பிறகு மேலும் பார்த்து கொள்ளலாம். த யுனைடெட் கிங்டம் ஆஃப் கிரேட் பிரிட்டன் அண்ட் நார்த்தன் அயர்லாண்டின் தேசிய விலங்கு சிங்கம். அது நேஷனல் கோட் ஆஃப் ஆர்ம்ஸில் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:1-2. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்தில் இருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. கழுகின் இறக்கை சிங்கத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. அதற்கு மீண்டுமாக வருகிறோம். எந்த நாட்டின் தேசிய சின்னம் கழுகு? யுஎஸ் எங்கிருந்து வந்தது? அவர்கள் பேசும் மொழி என்ன? ஆங்கிலம். இங்கிலாந்தின் தேசிய விலங்கு சிங்கம் அல்லவா? கழுகு சிங்கத்திலிருந்து பிடுங்கப்பட்டதல்லவா? இது இப்படிதான் என்று போதகர் கூறவில்லை. இது தற்செயலாக நடந்தது இல்லை. இது உண்மையில் நடந்ததாகும். வெண்தலை கழுகுதான் யுஎஸின் தேசிய பறவையாகும். ஜூலை 4, 1776 கழுகின் இறக்கை சிங்கத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தது. வாய் என்பது எதை குறிக்கிறது? இதயத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசும். எந்த மொழியை பேசுகிறது? சிங்கத்தின் நாட்டின் மொழி என்ன? ஆங்கிலம். உலகில் மிகவும் பிரபலமான மொழி என்ன? ஆங்கிலம். தி யுனைடெட் நேஷன்ஸ் ஆங்கிலம் பேசுகிறது. அவர்களுக்கு 5 மொழிகள் இருக்கிறது. ஆங்கிலமும் பிரெஞ்சு தான் முக்கியமான மொழிகள். ஆங்கிலம்தான் முக்கியமானது. அதுதான் வாய். வலு சர்ப்பம் தன் பலத்தை கொடுத்தது. வலு சர்ப்பம் டிராகன் எது?
நாம் சீனா என்று கூறுகிறோம், ஏனெனில் அது சிவப்பு நிறத்தில் இருப்பதினால். சிவப்பு வலு சர்ப்பம், ரெட் டிராகன் என்பது வேல்ஸின் அடையாளமும் ஆகும். வேல்ஸின் இளவரசனாக இருந்தவரும் இப்பொழுது இங்கிலாந்தின் ராஜாவாக இருப்பதும் யார்? சார்ல்ஸ். சிவப்பு வலு சர்ப்பம் அல்லது வேல்ஸின் வலு சர்ப்பமானது வேல்ஸை குறிக்கிறது. வேல்ஸின் தேசிய கொடியில் இது இருக்கிறது. அவர்களுக்கு 2 பொன்மொழிகள் இருக்கிறது. ஒரு பொன்மொழி என்ன என்றால் வேல்ஸின் வெல்ல முடியாத வலுசர்ப்பம். மற்ற பொன்மொழி வலுசர்ப்பம் நமக்கு வழி காண்பிக்கும். இது எல்லாம் வரலாற்று உண்மைகள். இன்டர்நெட் உங்களிடம் இருக்குமானால் நீங்கள் இதை பார்க்கலாம். வலுசர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இது எல்லாம் இப்பொழுது நடக்கிறதா? இது போதகர் கூறியது போல ஒரு தனிப்பட்ட வேட்பாளரை விட இதையெல்லாம் காரியங்களின் ஒருங்கிணைப்பாகும். இது நீங்கள் சந்திக்க இது எல்லாம் இப்பொழுது நடக்கிறதா? இது போதகர் கூறியது போல ஒரு தனிப்பட்ட வேட்பாளரை விட இதெல்லாம் காரியங்களின் ஒருங்கிணைப்பாகும். இது நீங்கள் சிந்திக்க காரியத்தை தரும். இது உண்மை என்று போதகர் கூறுகிறார். இது எல்லாம் இருக்கிறது. வேல்ஸின் வலு சர்ப்பம் இருக்கிறது. அது ஒரு சிவப்பு வலு சர்ப்பம். மேலும் வலுசர்ப்பமானது எப்பொழுதும் இடது பக்கம் பார்க்க வேண்டும் என்று கூறப்படும் சட்டம் இருக்கிறது. இது குறியீடாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு ஞானம் தேவை. மேலும் இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. சிறுத்தை என்பது என்ன? கருடை என்பது என்ன? இது எல்லாம் எப்படி நடக்கும்? இரும்பு பற்களுக்கு எதிராக இரும்பு கோள்கள். இதற்கு எல்லாம் ஞானம் தேவைப்படுகிறது. போதகர் மாத்திரம் உங்களுக்கு இதை கொடுப்பார்கள் என்றால் இது உங்களின் தலையில் புளித்து போய்விடும். ஐக்கிய நாடுகள் சபை இதற்கு ஒரு வேட்பாளராக இருப்பதை பற்றி போதகர் பேசுகிறார். போதகர் அத்திமரம் பற்றி பேசினார்கள். வேட்டிகன் மற்றும் போப் பற்றி பேசினார்கள். எருசலேம் மீண்டும் கற்றப்படுதலை பற்றி பேசினார்கள். மேலும் வேற்று கிரகவாசிகளை பற்றிய வெளிப்பாடு, UFO பற்றி, ஆரியர்கள் பற்றி, இஸ்லாமிக் கேலிஃபெட், இப்பொழுது ஐநா சபை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் சேர்த்து காட்டிலும் கர்த்தர் மிகவும் வல்லமை வாய்ந்தவர். இது பாதங்களை சிதறடிக்கும். தலையல்ல, பாதங்கள். எந்த ராஜ்யத்தை சிதறடிக்கும்? மார்பல்ல, இடுப்பல்ல, முட்டல்ல, தலையல்ல. இதை மற்ற வழியில் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கணுக்கால் அளவோ முட்டளவோ அரையளவோ அல்ல. கடக்கக்கூடாத நதி. இது எல்லாம் எப்படி தொடர்புடையது? அதற்கு உங்களுக்கு ஞானம் தேவை. இந்த நாட்களில் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கவில்லை என்றால் நீங்கள் விழுந்து விடுவீர்கள். அதனால்தான் போதகர் உங்களிடம் இவ்வாறு கூறுகிறார்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடம் கேட்க வேண்டும். பரிசுத்த ஆவி ஒரு ஈவு. பரிசுத்த ஆவியால் நிரம்பியிருங்கள். இது உங்களை ஆக்கினை தீர்ப்பதற்கு அல்ல. ஆனால் போதகர் கூறிய காரியங்கள் எல்லாம் உண்மையாகும். போதகர் ஆரம்பத்தில் கூறியது போல இது எல்லாம் வெறும் தகவலாக மாத்திரம்தான் இருக்கும் என்றால் இது எல்லாவற்றையும் கூறுவதன் நோக்கம் என்ன? இது உங்களை மாற்றவில்லை என்றால் இது என்ன செய்யும்? கர்த்தர் சீக்கிரமாக வருகிறார். நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம். மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி help@lampstand.church, அதாவது HELP@LAMPstand.CHURCH அல்லது 9995864693 என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம். நான் போதகர் ஜான் கோடியல். இதை கவனித்ததற்கு நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும்.